ஹாய்! இது மண்டே ஈவினிங். நான் இப்போ தான் ஒர்க் போயிட்டு வந்தேன். சரியான டயர்டா இருக்கு. ஒரு பக்கம் செம பசி. சாப்பிட்றதுக்கு வீட்ல எதுவுமே இல்ல. மார்னிங் பண்ண சாப்பாடு கொஞ்சம் இருந்தது. அது கூடவே கொஞ்சம் வாழைக்காய் பொரியல் இருந்தது. அதுக்கப்புறம் குழம்பு வைக்கலான்னு பார்த்தா, காய்கறி பதார்த்தம் வீட்ல எதுவுமே இல்லங்க. சரி வீட்ல இருக்க பொருள் வச்சு ஏதாவது இப்போதைக்கு செஞ்சு சாப்பிடலாம். அப்புறமா ரெடி பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஃப்ரிட்ஜில ஆனியன் ப்ளஸ் பச்சை மிளகா இருந்தது. அத வச்சு கொஞ்சம் வெங்காயம் சாதம் மாரி கலரலான்னு பிளான் பண்ணேன். நான் இப்போ எனக்கு மட்டும் பண்ண போறதுனால எல்லாமே நான் கம்மியா தான் பண்ணியிருந்தேன். ஒரு கடாய் எடுத்துட்டு அதில எவ்வளோ சாப்பாடு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டுட்டு, உங்க கிட்ட உளுத்தம் பருப்பு இருந்தா உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்ல. அதனால இப்போ கருவேப்பிலை மட்டும் நான் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுட்டு உடனே பச்சை மிளகா போட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்குள்ள கருவேப்பிலை தீஞ்சு போயிடும். பச்சை மிளகா ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் நம்ம வேக வைக்க வேணாம். ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நல்லா வெந்தாலே போதும். அது லைட்டா கலர் மாறி வர டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரைஸ் போட்டு கலரி எடுத்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஓகே. பாய்.